பாத்திரம் எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு துளசி போடுங்க, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், இது மூணையும் நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் அந்த பவுடர் அதில் போடுங்க. மல்லிகைப்பூ, சம்பங்கி, ரோஜா இதெல்லாம் போடலாம். பூ எல்லா பூவுமே போடலாம். ஆனால் தாமரை பூ வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது தாமரை பூ ராஜ மலர். அது அந்த பூவை நீங்கள் ஒரு பூ கிடைச்சா கூட ரொம்ப நல்லது. அது மேலே ஒரு வெள்ளி காயின் மட்டும் வைங்க. லக்ஷ்மி படம் போட்டது இருக்கும். அந்த தாமரையில் வெள்ளிக்காயின் வச்சிங்கன்னா அந்த அம்மன், அந்த மகாலட்சுமி தாமரையில் அமர்ந்தது போல உணர்வீங்க. அது எந்த இடத்துல வைக்கணும்னா, நம்ம வீட்டில் ஈசானிய மூலைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மூலையில் கொண்டு போய் வைங்க. அந்த ஈசானிய மூலையில் வைக்கிறது ஃபுல்லாக அப்படியே வீடு ஃபுல்லாக பரவும். கமன்னு வாசம் வரும். இந்த வாசம் வர வர நமக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருப்போம், மனம் தெளிவாக இருப்போம், புத்தி கூர்மையாக இருக்கும். இதுக்கு ரொம்ப அவசியம். நீங்கள் வச்சு பாருங்கள். வச்சதுக்கப்புறம்